வணக்கம். 3 மாடி வீடு கட்டுவதற்கு ஆகும் செலவு, வீடு கட்டும் இடத்தின் தரம் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களின் தரத்தை பொறுத்து மாறுபடும். பொதுவாக 1125 சதுர அடிக்கு 912 சதுர அடிக்கு வீடு கட்டும் செலவை விட அதிகமாக இருக்கும். 3 மாடி வீடு கட்டுவதற்கு ஆகும் செலவை மதிப்பிட நீங்கள் பின்வரும் காரணங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். கட்டுமான பொருட்கள்: செங்கல், சிமெண்ட், மணல், கம்பிகள், ஜன்னல்கள், கதவுகள், கூரை பொருட்கள், மின் சாதனங்கள், குழாய்கள் போன்ற பொருட்களின் விலை. தொழிலாளர் கூலி: சித்தாள், கொத்தனார், எலக்ட்ரீஷியன், பிளம்பர் போன்ற தொழிலாளர்களுக்கு ஆகும் கூலி. கட்டுமான தரம்: நீங்கள் விரும்பும் கட்டுமானத்தின் தரம் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் பொருட்களின் தரம் செலவை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும். இடம்: நீங்கள் வீடு கட்டும் இடம் நகரத்தில் உள்ளதா அல்லது கிராமத்தில் உள்ளதா என்பதை பொறுத்து விலை மாறுபடும். நகரங்களில் விலை அதிகமாக இருக்கும். வடிவமைப்பு: நீங்கள் வீட்டின் வடிவமைப்பு எளிமையானதாக அல்லது சிக்கலானதாக என்பதை பொறுத்து செலவு மாறுபடும். சிக்கலான வடிவமைப்பு அதிக செலவாகும். நிலத்தின் தன்மை: நிலத்தின் தன்மை கட்டுமான செலவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு, மிருதுவான நிலத்தில் வீடு கட்ட கூடுதல் செலவாகும். மற்ற செலவுகள்: வடிவமைப்பு கட்டணம், அனுமதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம் போன்ற இதர செலவுகள் இதில் அடங்கும். சராசரியாக ஒரு சதுர அடிக்கு ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2500 வரை செலவாகும். மேலும் 3 மாடி வீடு கட்டும்போது இது அதிகமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மற்றும் வடிவமைப்பு ஆகியவற்றை பொறுத்து இந்த விலை அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். உதாரணமாக, நீங்கள் 1125 சதுர அடிக்கு ஒரு 3 மாடி வீடு கட்ட விரும்பினால், ஒரு சதுர அடிக்கு ரூபாய் 2000 என்று வைத்துக் கொண்டால், மொத்த செலவு 1125 2000 பெருக்கினால் 22,50,000 ஆக இருக்கும். எனவே உங்கள் வீட்டின் கட்டுமான செலவை துல்லியமாக மதிப்பிட ஒரு கட்டிடக் கலைஞரை அல்லது கட்டுமான நிறுவனத்தை அணுகுவது நல்லது. மேலும் சில பயனுள்ள தகவல்கள்: வீடு கட்டும் செலவை குறைக்க நீங்கள் கட்டுமான பொருட்களை மொத்தமாக வாங்கலாம். நீங்கள் கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு முன் ஒரு பட்ஜெட் தயாரிக்கவும். கட்டுமான பணிகளை ஒரு அனுபவமிக்க கட்டுமான நிறுவனத்திடம் ஒப்படைக்கவும். உங்களுக்கு ஏதேனும் கூடுதல் தகவல் தேவைப்பட்டால் கேட்கலாம். நன்றி. எனது தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது சேனலில் சந்தாதாரராக சேரவும். நன்றி.